இட்லி டிஃபன் சாம்பார் பார்க்கலாம். இது கடையில் வாங்கின வடை. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் டிஃபன் சாம்பார் முக்கால் கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு, 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு அலசிட்டு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள், பெருங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள். இதுக்கு மேல் பொடி சேர்த்தனால கொஞ்சமாக போட்டால் போதும். இது குக்கரில் ஒரு 3 விசில், அப்புறம் பார்க்கலாம். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மு. பருப்பு என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன், தனியா 5 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம். இது வறுத்து ரோஸ்ட் பண்ணணும். நான் பருப்பெல்லாம் போட மாட்டேன், இதுவாக இருக்கும், குழக்குழன்னு இருக்கும். அதனால் இது வரைக்கும் போட்டு வறுத்தேன். வறுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி படன்னு பொரிஞ்ச உடனே ஆற வச்சு தூள் பண்ணிக்கணும். தேவையான அளவு புளி. இப்போ டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் காயட்டுன்ட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம். கடுகு பொரியும்போது ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4 பூண்டு, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். கொஞ்சமாக இந்த புளி கட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் நாழி கொதித்த உடனே வெந்த பருப்பு போடணும். இந்த மாதிரி பருப்பு வெந்த உடனே இதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக. இப்போ இந்த பொடியை போட்டுடணும். சாம்பார் பொடி, கொஞ்சமாக வெல்லம். டிஃபன் சாம்பார் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் தயாராகிடும். இது இட்லி, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு மாவு 4 அழாக்கு இட்லி அரிசி, 3/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு, 2யும் தனித்தனியாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு, இட்லி அரிசியும் அரைச்சிட்டு குறைன்னு அரிசி வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும்.
இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இட்லி ஊற்றினா சாஃப்டாக இருக்கும். இட்லி இந்த மாதிரி மேலக்க எடுக்கணும், கலக்கவே கூடாது, அப்படியே ஊற்றணும். மாவை கலரவே கூடாது, சாஃப்டாக இருக்க போகிறோம். இந்த மாதிரி கலக்காமல் மிளக்க ஊற்றி 10 நிமிஷம் வந்தோம்னா பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி சூடானோன்னா இட்லி வச்சு மூடி 10 நிமிஷம், அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். 10 நிமிஷம் வந்தோன்னே வெந்துடும். அப்புறம் பார்க்கலாம். ஒரு சாம்பார் பிடிச்சிச்சின்னா கொத்தமல்லி போட்டால் சாம்பார் தயார். டிஃபன் சாம்பார் தயார். இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.